பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை வாசனம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். யாருக்கு சொந்தமாய்? அவருக்கு சொந்தமா. இந்த வார்த்தை இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நான் ஒண்ணு சொல்றேன், அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மை மேன்மையுள்ளவர்களாய் வைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், முன்னே தூரமா இருந்த உங்களை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே அவரோடு கூட சமீபமாய் நெருங்க பண்ணினார். எனக்காக உங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து எடுத்து அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானே யார்? அவர் யாரை தெரிந்து கொண்டார்? நம்மை தெரிந்து கொண்டார். பாவத்திலும் சாபத்திலும் அருவருப்பிலும் இச்சைகளிலும் வாழ்ந்த நம்மை கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நாற்றங்களை கழுவி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் அவரோடு கூட ஒப்புரவாக செய்து இன்னைக்கு அவர் மகனாக மகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். அநேக நேரங்களில் சிலர் சொல்ற இந்த உலகத்தில் நாங்கள் தனியா இருக்கிறோம், உறவுகளற்று இருக்கிறோம், விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், எங்களை நேசிக்க யாரும் இல்லை, நாங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்கள் தனிமையா இல்லை. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர் இரத்தத்தினால் விலைக்கரையம் கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் தனிமையா இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் தெரிந்து கொண்ட ஜனமா இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும்போது உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நோக்கம் என்ன? we are special. நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் இரத்தத்தினால் அவருடைய சொந்தமாய், பைபிள் சொல்லுது, சொந்தமானவர்களுக்காக அவர் வந்தார். ஆனால் அவர் யாருக்காக வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதிகளாய் இருந்த நாம் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தகப்பனுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அவருக்கு சாட்சிகளாய் நிற்கிறோம். இன்றைக்கு அவர் சொந்த ஜனமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம யார் தெரியுமா? இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள், தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்தா சந்தோஷத்தோடு சொல்லுங்க, இனி நான் தனியா இல்லை, நான் யாரோ எவரோ இல்லை, நான் என் ஆண்டவருடைய சொந்தம், தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணலாம். கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவர், இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நாங்கள் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற நிச்சயத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற விரக்திகள் மாறட்டும். தகப்பனுக்குரிய பிள்ளைகளுக்குரிய அந்த சுதந்திரத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.